இலக்கிய சீரியல்ல அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம தாட்சாயணி, கார்த்தி 2 பேரும் எப்படியாவது இன்னைக்கு கௌதம் பிள்ளைக்கு சொத்தெல்லாம் கார்த்தி பிள்ளை மாத்திடணும் அப்படின்னு தெளிவா பிளான் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிற அந்த மேனேஜரும் அதுக்கு உடந்தையா இருக்கான். ஸோ கௌதம் கையெழுத்து போட போறாரு. இலக்கியா சரியான நேரத்துல, கௌதம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஒரு வாட்டி அக்ரிமெண்ட்டை நல்லா படிச்சு பார்த்து சைன் போடுங்க சொன்ன உடனே கௌதம் படிக்க போறாரு. அந்த மேனேஜர் உடனே, இங்க பாருங்க சார், நல்ல நேரம் முடிய போகுது, நீங்க சைன் பண்ணிட்டு கூட படிக்கலாம் சார், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்றாரு. கௌதம் உடனே யோசிக்கிறாரு டக்குன்னு, எதுக்கு எல்லாம் அவசரப்படுறாங்க, நமக்கு முன்னாடியே தாட்சாயணி, கார்த்தி 2 பேருமே இங்க வந்திருக்காங்க, ஏதோ தப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் என்ன பண்றாரு, பத்திரத்தை அப்படியே ஒன்ஸ் படிக்கிறாரு. ஆனா படிக்க படிக்க மேனேஜர் திரும்ப திரும்ப அதையே சொல்றான். அதனால கௌதமும் லைட்டா படிச்சுட்டு கையெழுத்த போடுறாரு. அதுக்கு முன்னாடி சுரேஷும், சார் நான் ஃபுல்லா படிச்சேன் சார், எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க தாராளமா கையெழுத்து போடலாம் அப்படின்னு சுரேஷும் சொல்லவும், இங்க தாட்சாயணி, கார்த்தி 2 பேரும் மூஞ்சிலையும் பயங்கரமான பதட்டம் தெரியுது. இது எல்லாமே கௌதமுக்கு சந்தேகத்தை வருது. சரின்னு சொல்லிட்டு கௌதம் லைட்டா படிக்கிற மாதிரி படிச்சுட்டு கையெழுத்த போடுறாங்க. போட்ட உடனே அடுத்த செகண்ட் தாட்சாயணி உடனே, கார்த்தி கையெழுத்து போட்டான்டா, டேய் கௌதம், நான் சொன்னல இந்த அக்ரிமெண்ட் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, பாத்தியா, நான் சொன்ன மாதிரி இந்த அக்ரிமெண்ட் உனக்கு கிடைக்க போறதில்ல கௌதம், இது வரைக்கும் உனக்கு நல்ல நேரம், அதான் என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு இருந்த, ஆனா இனிமே உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுடா. இது வரைக்கும் யாரோடைய சொத்துக்கு நீ அதிபதியா இருந்த, ஆனா இதுக்கப்புறம் இந்த சொத்து எல்லாமே கார்த்திக்கு தாண்டா சொந்தம், நீ பழைய மாதிரி அனாதையா நடுத்துல நிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லுவோம். இலக்கியா உடனே பயங்கரமா கோவப்படுறாங்க. இங்க பாருங்க, பார்த்து பேசுங்க, என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, யாரை பார்த்து அனாதான்னு சொல்றீங்க அப்படின்னு இலக்கியா கோவப்படுறாங்க. கௌதம் உடனே, விடு இலக்கியா, இவங்களுக்கெல்லாம் போயிட்டு நாம யாருன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு கௌதம் இலக்கியாவை சமாதானப்படுத்துறாரு. ஆனா அதுக்குள்ள தாட்சாயணி, டேய் போதும் நிப்பாட்டு கௌதம், என்ன அடுத்தவன் சொத்தை அபகரிச்சு இதுல வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்குலாம் கோவம் ஒண்ணுதான் கேடா, இங்க பாரு, நீ போட்டியே இப்போ அக்ரிமெண்ட், அது என்ன எம்எம்ஆளுடைய அக்ரிமெண்ட் நினைச்சியா, அது உன் தலையெழுத்த மாத்த போற பத்திரம்டா, அந்த டாக்குமெண்ட்டை நீ சரியா படிக்கல, அந்த டாக்குமெண்ட்ல உன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் மனப்பூர்வமா நான் இந்த சொத்துக்கு சொந்தக்காரரான கார்த்திக்கே எழுதி கொடுக்குறேன், இதுக்கப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த சொத்தை பத்தி நான் எதுவும் பண்ண மாட்டேன், யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், எனக்கும் இந்த சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இத என்னுடைய முழு மனசோட கார்த்திக்கு எழுதி கொடுக்குறேன், அதே மாதிரி இந்த எம்எம் மால் ப்ராஜெக்டும் கார்த்திக்கு தான் சொந்தம் அப்படின்னு இந்த பத்திரத்துல எழுதியிருக்கு, அதுல நீ கையெழுத்து போட்டுட்ட கௌதம், கையெழுத்து போட்டுட்ட, அதனால இனிமேல் சொத்து உனக்கு கிடையாது, நீ தாராளமா எந்திரிச்சு இப்பயே வெளியே போலாம், நான் அன்னைக்கே சொன்னமே ஒரு வாட்டி, நீயும் இலக்கியாவும் நடுத்தருவுல பிச்சை எடுக்கிற நேரம் வரும்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் வேணா முதல் ஆளா உனக்கு ஆரம்பிச்சு வைக்கிறேன், இந்தா இந்த காசை வாங்கிக்கிட்டு இடத்த காலி பண்ணு அப்படின்னு நம்ம தாட்சாயணி 10 ரூபா பணத்தை எடுத்து நீட்டுறாங்க. அதை பார்த்தோன்னு இலக்கியா பயங்கரமா கோவப்படுறாங்க. ஆனா கௌதம் டக்குன்னு சிரிக்கிறாரு. கௌதம் சிரிக்கிறத பார்த்து கார்த்தி, தாட்சாயணி, மேனேஜர் சுரேஷ், அந்த மேனேஜர் எல்லாருமே செம்மையா ஷாக்கா வராங்க. கார்த்திகிட்ட தாட்சாயணி உடனே, கார்த்தி இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இவன் சிரிச்சிட்டு இருக்கான், டேய் கௌதம் உனக்கு என்னாச்சு, சொத்துலாம் போச்சுன்னு சொன்னதும் உனக்கு மூளை குழம்பிடுச்சா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம கௌதம், யாருக்கடி மூளை குழம்பிடுச்சு, நீயே இவ்வளவு மோசமானவனா, நான் எப்படியாப்பட்டவன் யோசிச்சு பாரு, நான் என்ன இன்னைக்கு நேற்று அவங்கள மாதிரி ஆளை பார்க்குறேன், நான் என்னைக்கு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னிலிருந்து உங்களை மாதிரி ஆளுங்கள்கிட்ட தான் முட்டி மோதி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நான் ஒன்றும் 10 சாதாரண ஆளுங்களை அடிச்சு இந்த இடத்துக்கு வரல, உங்களை மாதிரி பெரிய பெரிய வில்லன்களுக்கெல்லாம் மோதி ஜெயிச்சு தான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறியிருக்கேன், அப்படி இருக்கும்போது இந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டும் கையெழுத்து போகிறேன்னா சும்மா போட்டுருப்புன்னு நினைக்கிறியா, இதில் நீ இப்படி தான் எழுதியிருக்கேன்னு நான் முன்னாடியே படித்து பார்த்துட்டேன், திரும்ப கையெழுத்து போட்டேன், ஏன்னா இந்த சொத்துன்னு சொல்றியே அது எதுவுமே என் பேரில் இல்லை, நான் என்னைக்கு ஜெயிலுக்கு போனனோ, என்னைக்கு போன முறை டெண்டரில் நீங்கள் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணி இலக்கியாட்ட டெண்டர் போக விடாமல் தடுத்தீங்களோ, அப்பயே என் பேர்ல இருந்த எல்லா சொத்தையும் இலக்கியா பேரில் மாற்றிட்டேன், அதனால என் பேரில் எந்த சொத்துமே இல்லை, அதனால நான் கையெழுத்து போட்டாலும் இங்கே எதுவுமே மாற போறதில்ல, இந்த ப்ராஜெக்டுக்கு இலக்கிய நியமனம் பண்ணியிருக்கா, அதனால இந்த ப்ராஜெக்டை சைன் பண்ண வந்திருக்கேன், அவ்வளோதான், மற்றபடி நான் கையெழுத்து போட்டால் உன்னால என்ன ஒன்றுமே பண்ண முடியாது தாட்சாயணி, அதுக்கு தான் சொல்லுவாங்கல்ல, என்றைக்குமே நாம தான் பெரிய புத்திசாலின்னு நினைக்கவே கூடாது, பூனை கண்ண மூடிட்டா பூலோகமே 2 போச்சுன்னு சொல்லுவாங்களாம், அந்த மாதிரி நீயா உன்னை முடிவு பண்ணி
அதுல ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி நீயாவே சந்தோஷப்பட்டுக்கிற. கடைசி வரைக்கும் உன்னால எங்களை ஜெயிக்கவே முடியாது. உனக்கு நல்ல எண்ணம் கிடையாது. கார்த்திய ஒரு கைக்குள்ளியா வச்சுக்கிட்டு என்ன பழிவாங்கலாம்னு நீ ஆசைப்படுற. நல்லவங்களுக்கு கடவுள் எப்போதுமே கடைசி நேரத்துல காப்பாத்துவான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். லாஸ்ட் வரைக்கும் நீ தோத்தான் போக போற. ஏன்னா உனக்கு இருக்கிறது எல்லாமே கெட்ட எண்ணம். என்ன பழிவாங்கறதுக்கு என் தம்பியை வச்சு என்ன பழிவாங்க பாக்கியா? அது ஒரு நாள் நடக்காது தாட்சாயணி அப்படின்னு கௌதம் தாட்சாயணியை பார்த்து சொன்ன உடனே தாட்சாயணி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம தோத்து போயிட்டோமா? அப்போ நாம இந்த கௌதம தோக்கடிக்கவே முடியாதா அப்படின்னு தாட்சாயணி பயங்கர கடுப்போட அப்படியே கோவமா பாக்குறாங்க.